அனைவருக்கும் வணக்கம். நம்ம பழனி முருகன் கோயிலில் பல்வேறு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இளநிலை உதவியாளர் காலியிடங்கள் 7, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சீட்டு விற்பனையாளர் காலியிடங்கள் 13, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சத்திரம் காப்பாளர் காலியிடங்கள் 16, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சுகாதார மேஸ்திரி மலைக்கோயில் காலியிடங்கள் 2, தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும். சுகாதார மேஸ்திரி அனைத்து உப நிறுவனங்கள் காலியிடங்கள் 1, தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும். சுகாதார மேஸ்திரி அனைத்து உப கோயில்கள் காலியிடங்கள் 1, தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். பூஜை மற்றும் காவல் உபகோவில் காலியிடங்கள் 1, தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். காவல் மலைக்கோவில் காலியிடங்கள் 2, தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். காவல் உப கோவில்கள் மற்றும் உப நிறுவனங்கள் காலியிடங்கள் 44, தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். துப்புரவு பணியாளர் மலைக்கோவில் காலியிடங்கள் 57, தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். துப்புரவு பணியாளர் உபகோவில் மற்றும் உப நிறுவனங்கள் காலியிடங்கள் 104, தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். கால்நடை பராமரிப்பு காலியிடங்கள் 2, தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். உதவி யானை மாவுத்தர் உபகோவில் காலியிடங்கள் 1, தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் மற்றும் கோவில் யானையை பராமரிப்பது மற்றும் கண்ட்ரோல் செய்வது தெரிந்திருக்க வேண்டும். சுகாதார ஆய்வாளர் உபகோவில் காலியிடங்கள் 1, கல்வித் தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சானிட்டரி இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் கோர்ஸ் முடித்திருக்க வேண்டும். உதவி பொறியாளர் மின்னணுவியல் கல்வித் தகுதி BE இன் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் காலியிடங்கள் 1. உதவி பொறியாளர் சிவில் காலியிடங்கள் 4, சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இளநிலை பொறியாளர் மின் காலியிடங்கள் 1, டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இளநிலை பொறியாளர் ஆட்டோமொபைல் காலியிடங்கள் 1, கல்வித் தகுதி டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். இளநிலை பொறியாளர் மெக்காட்ரானிக்ஸ் ரோபோட்டிக்ஸ் காலியிடங்கள் 1, கல்வித் தகுதி டிப்ளமோ இன் மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆர் ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங். மேற்பார்வையாளர் சிவில் காலியிடங்கள் 3, கல்வித் தகுதி டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங். மேற்பார்வையாளர் இயந்திரவியல் காலியிடங்கள் 3, டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். தொழில்நுட்ப உதவியாளர் மின் காலியிடங்கள் 1, கல்வித் தகுதி டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். தொழில்நுட்ப உதவியாளர் DECE காலியிடங்கள் 2, கல்வித் தகுதி டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். தொழில்நுட்ப உதவியாளர் இயந்திரவியல் காலியிடங்கள் 1, டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். கணினி இயக்குபவர் காலியிடங்கள் 3, கல்வித் தகுதி டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆய்வக நுட்பனர் பஞ்சாமிர்தம் காலியிடங்கள் 1, கல்வித் தகுதி பேச்சுலர் டிகிரி இன் கெமிஸ்ட்ரி ஆர் பயோகெமிஸ்ட்ரி. விஞ்ச் ஆபரேட்டர் காலியிடங்கள் 1, கல்வித் தகுதி ITI இன் எலக்ட்ரிக்கல் ஆர் ஒயர்மேன் ட்ரேட். மெஷின் ஆபரேட்டர் காலியிடங்கள் 1, கல்வித் தகுதி ITI எலக்ட்ரிக்கல் ஆர் ஒயர்மேன் ட்ரேட். மெஷின் ஆபரேட்டர் பஞ்சாமிர்தம் காலியிடங்கள் 1, கல்வித் தகுதி டிப்ளமோ இன் மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆர் ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங். ஹெல்ப்பர் காலியிடங்கள் 2, கல்வித் தகுதி ITI எலக்ட்ரிக்கல் ஆர் ஒயர்மேன் ட்ரேட். HT ஆபரேட்டர் காலியிடங்கள் 1, கல்வித் தகுதி ITI எலக்ட்ரிக்கல் ட்ரேட். ஓட்டுநர் காலியிடங்கள் 2, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் லைட் இல்லைனா ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சுருக்கணும். 1 இயர் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆகம ஆசிரியர் அர்ச்சகர் பயிற்சி பள்ளி காலியிடங்கள் 1, கல்வித் தகுதி 5 வருடம் முன்னனுபவம் வேத ஆகம பாடசாலை முன்னனுபவம் பெற்றிருக்க வேண்டும். அத்தியான பட்டர் மலைக்கோவில் காலியிடங்கள் 1, தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். வேத பாடசாலை 1 வருட முன்னனுபவம் பெற்றிருக்க வேண்டும். அர்ச்சகர் உபகோவில் காலியிடங்கள் 2, தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். 1 வருட ட்ரைனிங்
சர்டிஃபிகேட் வைத்திருக்க வேண்டும். நாதஸ்வரம் உபகோவில் காலியிடங்கள் 2 தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். தபில் உபகோவில் காலியிடங்கள் 2 தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். தாளம் உபகோவில் காலியிடங்கள் 1 தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். மாலைக்கட்டி காலியிடங்கள் 5 தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 வயது முதல் 45 வயதிற்கு உள்ளே உள்ள நபர்கள் மட்டும் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். குறிப்பாக இந்து மதத்தை சார்ந்த நபர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். விண்ணப்ப கட்டணம் ஏதுமில்லை. தேர்வு செய்யும் முறை நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்பிப்பதற்கு hrce.tn.gov.in அப்படி இல்லைன்னா palanimurugan.hrce.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் இருந்து நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் ஆஃபீஸ்லேயே போய் 50 ரூபா கொடுத்து அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணி இணை ஆணையர் இல்லைன்னா செயல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில், பழனி, திண்டுக்கல் மாவட்டம் 624601 இந்த அட்ரஸுக்கு 25 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி 8/1/2025 ஈவினிங்குள்ளே அவங்களுக்கு ரீச் பண்ணுற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கூடவே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்கு, அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கு, டெலிகிராம் குரூப் லிங்கு கொடுக்குறோம். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.